ஹாய் ஹாய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ரொம்பவே டேஸ்டியான அண்ட் யூனிக்கான ஒரு டிஷ் செய்ய போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் ப்ளஃபி ஆம்லேட் தான். இதை செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு முட்டை எடுத்துக்கலாம். 5 முட்டை எடுத்துக்கிறேன். அதை 2 பவுலில் வந்து எக் ஒயிட்டையும் எக் யோக்கையும் வந்து தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கிறேன். நான் எப்பயுமே இந்த மாதிரி கரண்டி வச்சு ரெண்டையும் பிரித்து எடுத்துக்க யூஸ் பண்ணிக்குவேன். நீங்களும் இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக நம்ம ரெண்டையும் பிரித்து எடுத்துடலாம். இந்த மாதிரி பிரித்து எடுத்த வாட்டி ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து எக் ஒயிட்டை மட்டும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த எக் ஒயிட்டை வந்து நல்லா பீட்டர் வச்சு நல்லா வந்து நம்ம அடித்து எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து ஆம்லேட் வந்து ப்ளஃபியாக வரும். இப்போ வந்து நல்லா நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். மாம்ஸ் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து மஞ்சக்கருவை வந்து நல்லா நம்ம விஸ்கு வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எக் ஒயிட்டும் ரெடி ஆயிடுச்சு, யோக்கும் வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து ஒரு கடாயை எடுத்துக்கலாம். அதில் வந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கலாம். கடாயில் வெண்ணெய் சேர்த்துட்டு நல்லா காஞ்சதும் நம்ம வந்து மஞ்சக்கருவை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லா இடமும் நம்ம எடுத்து விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு மேலே நம்ம மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கு மேலே நம்ம உப்பும் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த எக் ஒயிட்டை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டுட்டு நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். கண்டிப்பாக இந்த மாதிரி டிஷ்ஷை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது, யூனிக்காகவும் இருந்தது. நம்ம எப்பயும் செய்கிற மாதிரி இல்லைல்ல, இது யூனிக்காக இருந்தது, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்தது. இப்போ இந்த எக் ஒயிட்டுக்கு மேலே நம்ம மிளகுத்தூள், உப்பு, மிளகாய்த்தூள் எல்லாம் சேர்த்து விட்டுக்கலாம். இதெல்லாம் சேர்த்து விட்டுட்டு அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் பண்ணிவிட்டு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். 5 நிமிஷம் கழித்து நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். ரொம்பவே சூப்பராக அழகாக வந்து ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்கள். இதை நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு ப்ளஃபியாக வந்திருக்குன்ட்டு. ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். எப்படி ப்ளஃபியாக வந்திருக்கு, கையில் கூட ஒட்டல பாருங்கள். நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு ப்ளஃபியாகவும் சூப்பராகவும் வரும்ன்ட்டு. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது, ரொம்ப யூனிக்காக இருந்தது. இந்த மாதிரி யூனிக்கான வீடியோஸ் எல்லாம் நீங்களும் பார்க்கணும்னா மாம்ஸ் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.